கடுமையான நோய் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், சில நேரங்களில் டாக்டர்ஸ் டேட் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு மனம் தூய்மையா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் அவர் அழுவார். அந்த அழுகையின் அர்த்தம் அவர் வாழ ஆசைப்பட்டு அழுகிறார் என்பதல்ல. என்னுடைய மௌத் நல்ல மௌத்தாக ஆகிவிட வேண்டும் என்கிற அழுகையாக இருக்கும். ஆனா இன்றைக்கு நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியவில்லை. காரணம், ஈமான் சரியாக இல்லை. இந்த ஈமான் நம்மிடத்தில் சரியாக வர வேண்டும். சரியா வரணும்னா ஈமானை படிக்க வேண்டும். சும்மா ஈமான் வராது. ஈமானுடைய அர்கான்கள் இருக்கின்றன. அல் ஈமானு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த ஆறும் ஈமானுடைய அடிப்படைகள், அர்கான்கள். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, ஈமானுடைய ஆறாவது அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய அல் ஈமானு பில் கதாஇ வல் கதர். கலா கதிரை நம்புறது. யாருக்கு தெரியும்? கலா கதிரில் யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ மட்டும் ஒரு மௌலவியை விட கேட்போம். இப்ப நம்ம பாவம் செய்யறதும் கலா கதிர் அடிப்படையில தானே. நம்ம பாவம் செய்யறதும் கலா கதிர் அடிப்படையில். அப்ப ஏன் நல்லா குற்றம் பிடிக்கும்? இந்த கேள்வி மட்டும் யாராவது கேட்டா விட தேடுவோம். கலா கதிருடைய மர்த்தபாக்கள் என்ன, அதனுடைய படித்தரங்கள் என்ன, கலா கதிர்ண்டா என்ன, எதுவும் தெரியாது. உண்மையிலேயே அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் நோ டென்ஷன், நோ ஸ்ட்ரெஸ், நோ டிப்ரெஷன், நோ ஆன்சைட்டி. எவ்வளவு சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அல்லாஹுடைய உதவியால் நிம்மதியாக வாழலாம். அவர்கிட்ட என்ன வரும் என்றால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதுதான் அவருடைய வாயிலிருந்து வர. நிம்மதியா போய் தூங்கிடுவார். அல்லாஹ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவார். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது முன்கூட்டி எழுதப்பட்டது என்பது மூமின்களுடைய நிலைப்பாடு. லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களை தீண்டாது, நெருங்காது, எங்களுக்கு நடக்காது. இது குர்ஆன். லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நான் இன்று பிரான்சிலே இந்த இடத்திலே பேச வேண்டும் என்று எழுதப்பட்டது. அதனால் தான் நான் வந்து பேசுறேன். இதுக்கு பிறகு நான் எப்படி செயற்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நான் செயற்படுவேன். சில விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஈமானை புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதி. சிலர் இப்ப பைக்ல 200-250 ஸ்பீட்ல போறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எடுத்த உடனே சாகரத்துக்கு போறாருன்னு என்ன சொல்லுவோம்? இல்ல, சாக மாட்டான். 200-300 ஸ்பீட்ல அவன் ஒரு பெரிய பைக் ஓடினா கூட அவன் சாக மாட்டான். எப்ப சாகுவான்? அவனுக்கு எழுதப்பட்ட தினத்தில் தான் சாகுவான். ஆனால் அப்படி ஓடுவது ஹராம். ஓடினத்தால சாவு இல்லை. சாவு எழுதப்பட்டது, மரணம் எழுதப்பட்டது. ஆனால் அப்படி ஓடுறது ஹராம். இன்னும் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றோம். அன்புள்ள சகோதர சொல், நம்மளை டென்ஷன் ஆக்குற ஒன்றுதான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் என்பது உங்களுடைய திறமையால், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதால் வருவதல்ல. அப்படின்னால் நம்ம ஊர்ல சிலர் கூலி தொழில் இரவு பகலா செய்யறான், கஷ்டப்படுறான் ரொம்ப. அவன் நம்மளை விட பணக்காரன் அடிக்கும். பொருளாதாரம் என்பது நம்முடைய ஈமான். நான் சொல்றது நம்முடைய ஈமான். ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இஸ்பமாக இருப்பார். அடுத்த 40 நாட்கள் ஒரு அட்டை வடிவில் அவருடைய நிலை மாறும். அடுத்த 40 நாட்கள் சதை அவர் அந்த வடிவமாக அது மாறும். அடுத்த 40 நாட்களில் 4வது 40, அப்ப எத்தனை மாசம்? 4 மாதம்.
120 நாள் உயிர் ஊதப்படும். 120 நாட்களுக்கு பிறகு வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு உயிர் ஊதப்படும். உயிர் ஊதப்படும் போது அவருடைய அஜலும் ரிஸ்கும் எழுதப்படும். நம்புறோமா? படிக்கிறோம். படிக்கிறது வேற, கேட்கிறது வேற, நம்புவது வேற. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்க வேண்டும், இதை நான் உண்மையாக நம்புகிறேன். உங்களுக்கு முன்னால் பஷீர் மௌலையும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஒருவர் இல்லைன்னு சொன்னா ஒன்று சொல்லுவோம், கண் தெரியாதுன்னு சொல்லுவோம். அவங்க முன்னாடி யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? உனக்கு கண் தெரியாதுன்னு சொல்லுவோம். தெளிவா தெரியுது, 2 பேரும் உட்கார்ந்துட்டு. இதை விட தெளிவான ஒரு விஷயம்தான் குர்ஆனிலும் சுன்னாவிலும், சஹீஹான சுன்னாவிலும் சொல்லப்படுவது 100% உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது உனக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது, உனக்குரிய அஜலும் எழுதப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுது, லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை இந்த உலகத்தில் பூரணமாக பெறாமல் அவன் மரணிக்கவே மாட்டான். அப்ப நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். நீங்க வீட்டில் தொழில் செய்யாமல் நிம்மதியாக உங்களோட வீட்டில் ஒரு கார்டன் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வரும். நீங்க ஒரு கோடீஸ்வரனாக வேண்டும் என்றால் ஆகுவீர்கள். இதுதான் ஈமான். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய உடலில் வலிமை இருக்கும் போது தொழில் செய்யாம உட்கார்றது என்ன? ஹராம். ரெண்டும் வேற வேற. கிடைக்கும் என்பது வேற, தொழில் செய்யாமல் இருப்பது என்பது வேறு. தொழில் செய்யாமல் இருக்கிறது ஹராம். ரிஸ்க் எழுதப்பட்ட ரிஸ்க் வரும். நீங்கள் தேடி போனாலும் வரும், தேடி போகாவிட்டாலும் வரும். இதுதான் ஈமான். அந்த ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்காக தொழுகை. தொழுகையில் 2 சந்தர்ப்பங்களில் ஒரு விக்ர் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அதை மைண்ட் பண்றல்ல, ஓதுகிற சிலருக்கு அதுக்கு பொருளும் தெரியாது. ருக்குவ முடிந்ததும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுகிறோம். ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லுகிறோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? எல்லாரும் எது லேசா கிடைக்குதோ அதைத்தான் பாடம் ஆயிக்குவோம். என்ன பாடம்? ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை சிஹத் ஆகிறதுக்கான திக்ரனைக்கு பாடம். ஆனால் அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு நீளமான திக்ர் இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் மில்அ ஸ்-ஸமாவாதி வ மில்அ அல்-அர்த் வ மில்அ மா பைனஹுமா வ மில்அ மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அஹ்ல ஸ்-ஸனாஇ வல் மஜ்த் அஹqqu மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. அதே போல சலாம் கொடுத்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 اللهم انت السلام منك السلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் என்பதற்கு பொருள் தெரிஞ்சவங்க கை தூக்குவாங்க. எப்படி நிம்மதி வரும்? இது அகீதா, இது ஈமான். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டில் நமக்கு தொடர்ந்து வாழ்வதற்கு பிரெஞ்சு மொழி தேவையா? படிச்சுத்தான் ஆகும். எக்ஸாம் ஷீட் பண்ணணுமா? படிச்சுத்தான் ஆகும். நான் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகும்போது அங்குள்ள நிலைமைகளை பார்த்தா மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். ஜெர்மனில் உள்ள எல்லாருக்கும் டொச் தெரியும் என்றால் அவர்கள் அந்த டொச்சை படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும். எங்க நெதர்லாந்துக்கு வந்தால் டச் தெரியும், அங்க இட்டாலியன் லாங்குவேஜ் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். வந்து முழு பேருக்கும் கொஞ்சம் வேணும் தெரியும். அறவே பிரெஞ்சு தெரியாது, அறவே டச் தெரியாது, அறவே டச் தெரியாது, அறவே இட்டாலியன் தெரியாத, ஸ்பானிஷ் தெரியாத யாரும் இங்க இல்லை நம்ம நாட்டு மக்கள்.
என்றால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன ஃபுலூஸ், அதுக்கு பின்னால் என்ன இருக்கு? துன்யா, ஃபுலூஸ் இருக்கு, காசு இருக்கு. இந்த அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனத் மௌலவி நிறைய சொல்லியிருப்பார். இது எனக்கு என்னதுக்கு? அது மௌலவி பாடமாயிட்டு போட்டும், இமாம் பாடமாயிட்டு போட்டும். என்ன சொல்லுது இந்த அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் என்பது என்ன சொல்லுகிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பொருளை. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், லா மானிஅ லிமா அதைத், நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை தருவதற்கும் யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். எதுல? காசுல மட்டுமா? முழு லைஃப். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு குழந்தை கிடைக்க கூடாது என்று அல்லாஹ் முடிவெடுத்துட்டாங்கன்னா கிடைக்காது. அது முழு மருத்துவ உலகமும் ஒன்று சேர்ந்தால் நடக்காது. அதுபோலதான் ஆரோக்கியம், பொருளாதாரம், கல்வி. அல்லாஹ் தர வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது, தரக்கூடாது என்று முடிவெடுத்ததை தரவும் யாராலும் முடியாது. இது இவ்வளவு நம்பினாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியா வாழலாமா இல்லையா? பெருமையும் வராது, பொறாமையும் வராது.